சர்க்கிள் ஆஃப் லைஃப். பொதுவாக மனுஷங்களோட லைஃப்பும் ஒரு சர்க்கிளை பேஸ் பண்ணி தாங்க இருக்குது. பிறப்புக்கும் இறப்புக்கும் மத்தியில் வாழ்கிற அந்த ஒரு சில நிமிஷங்க தான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்கிறோம். இப்படியாப்பட்ட இந்த ஹியூமன் லைஃப்பில் அந்த பிறப்பையும் இறப்பையும் சேர்த்தா அதுதாங்க சர்க்கிள் ஆஃப் லைஃப்னு சொல்ல முடியும். வாங்க போய் பார்க்கலாம். என்னதான் ரொம்ப பெரிய கோவக்காரங்களாக இருந்தாலும் இந்த குழந்தைங்க பார்க்குறப்ப மட்டும் அவங்களும் குழந்தைங்கவே மாறிடுவாங்க இல்லை? ஆமாங்க, அதுதான் இந்த குழந்தைங்களோட ஸ்பெஷாலிட்டி. எனக்கு அடிக்கடி ஒன்று தோணும், என்ன அப்படின்னா, நம்ம ஏன் கடைசி வரைக்கும் இப்படி குழந்தைவே இருந்துடக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி இருந்தா லைஃப் ரொம்ப நல்லா இருந்திருக்குல்ல. எனக்கு தெரியும் அது நடந்திருக்கு, சாத்தியம் இல்லை அப்படின்னு. இருந்தாலும் ஏன் அப்படி தோணுன்னா, எந்த வித தவறான செயல்களும் தவறான எண்ணங்களும் இல்லாத ஒரே ஜீவன் பார்த்தீங்கன்னா அது குழந்தைங்க மட்டும்தாங்க. அதனால தான் இந்த சின்ன ஆசை, சாரி சின்ன ஆசை இல்லை, பெரிய பேராசைன்னு சொல்லலாம். இதோ இந்த ஈசி சேர்ல சாஞ்சுக்கிட்டு அவரோட ஃபோட்டோ அவரே பார்த்துட்டு இருக்காரு. என்னதான் இவரோட குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா செட்டில்மெண்ட் பண்ணியிருந்தாலும் இவருக்குள்ள ஏதோ ஒரு வருத்தம், ஏதோ ஒரு சோகம், இவரோட சின்ன வயசுல நடந்த ஒரு பாதிப்பு இப்போ வரைக்கும் நீங்காம அப்படியே இருக்கு. அதை நினைச்சு தன்னுடைய கடைசி ஒரு சில நிமிஷத்துக்காக காத்துட்டு இருக்காரு. ட்ரீம். பொதுவாக மனுஷங்களுக்கு இந்த ட்ரீமை ட்ரூவாக்குறதுக்கு பல நாட்கள் ஆகலாம், மாசங்கள் ஆகலாம், ஏன் வருஷங்கள் கூட ஆகலாம். ஏன்னா அதுக்கு காரணம் லைஃப் இஸ் அ வார். இவ்வளோ பெரிய லைஃப்பில் நம்மளை சுற்றி வார் தான். ஏகப்பட்ட காம்படிஷன், பாலிட்டிக்ஸ், இது எல்லாத்தையும் தாண்டி அந்த ட்ரீமை ட்ரூவாக்கணும்னா அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தானே. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு சின்ன பையன் டியூஷனுக்கு வந்திருக்கான், ஆனால் படிக்கல. பேப்பரில் கேமரா செஞ்சு விளையாடிட்டு இருக்கான். நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவன் விளையாடுற மாதிரி இருக்கும், ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ட்ரீம். ஃபோட்டோகிராஃபி இஸ் பேஷன் அப்படின்னு சொல்லுவான். இந்த மாதிரி குழந்தைங்க மோட்டிவேட் பண்ணலாம் பரவாயில்ல, டிமோட்டிவேட் பண்ண மாதிரி தான் சார் தான். இயற்கையை விரும்பாதவங்க யாராவது இருப்பாங்களா? எவ்வளோ அழகான நேச்சரை படம் பிடிச்சிட்டு இருக்கிறப்போ அவனுக்குள்ள ஒரு விஷயம் தோணிருக்கு, நம்மளை யாராவது இதோட சேர்த்து எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு தேடிட்டு இருந்தப்போ 2 ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தன் திடீர்னு பார்க்குறான், இன்னொருத்தங்கிட்ட சொல்லிட்டு இதை வரண்டான்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்கு காரணம் என்னன்னு புரியாமல் அவன் குழம்பிட்டு இருக்கான். யாராவது ஒருத்தங்க கிடைச்சிட மாட்டாங்களான்னு அவன் ஒருத்தராக தேடிட்டு இருக்கிறப்போ வாண்டடாக ஒருத்தன் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கே நிற்க வச்சு இவன் ஃபோட்டோ எடுக்கிறான். இதுக்கு கூப்பிடாமலே போயிருக்கான் அப்படின்னு அவனுக்கு புரியுது. ஆனால் ஃபோட்டோ வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு இவனும் போஸ்ட் கொடுத்துட்ருக்கான். கடைசியாக அவன் தேங்க்ஸ் சொல்லிட்டு அவன் பக்கம் போயிடுறான். இவனோட ஃப்ரெண்டு இவனை பார்த்து கேட்குறான், ஏண்டா அவன் அவனை கூப்பிடவே இல்லையே, நீ எதுக்காக அவனுக்கு ஃபோட்டோ எடுக்க போன அப்படின்ட்டு. அப்போ அவன் சொல்கிறான், ஃபோட்டோகிராஃபி என்னோட பேஷன்ரா, என்னை கூப்பிடணும்னு அவசியம் இல்லை, ஃபோனாக இருந்தாலும் கேமரா கண்டிப்பாக நான் எடுப்பேன் அப்படின்னு அவன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறான். இவரோட சின்ன வயசில் நடந்த ஒரு மறக்க முடியாத சம்பவம் ரொம்பவே பாதிச்சிருக்கு. அந்த பாதிப்பு இப்போ வரைக்கும் போகாமல் இன்னி வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கு. அது என்ன தெரியுமா? இந்த 2 பேரில் ஒருத்தனுக்கு ஃபோட்டோகிராஃபி மேலே ரொம்பவே ஈர்ப்பு ஜாஸ்தி. அப்போ அந்த ஃப்ரெண்டு கேட்குறான், நீ ஏன் ஃபோட்டோகிராஃபர் ஆகலை அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், இந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட், ஃபினான்ஸ் இதெல்லாம் பார்த்ததுல ஃபோட்டோகிராஃபியை நான் விட்டுட்டேன், லைஃப் வேறு மாதிரி போயிடுச்சு அப்படின்ட்டு சொல்கிறான்.
அந்த ஃபோட்டோகிராஃபரோட ஃப்ரெண்டு சொல்கிறான், எல்லாரையும் இந்த ஃபோட்டோகிராஃபர் அழகாக காட்டுறாங்க, ஆனால் அந்த ஃபோட்டோகிராஃபரும் ஒரு ஃபோட்டோகிராஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நானும் தாண்டா வெயிட் பண்ணுறேன், என்னை எவன் எடுக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு நீ சொல்கிறப்போ, கவலைப்படாத, நான் எடுக்கிறேன், எப்படி ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி நான் அதுபடி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ அவனை கேலி பண்ணுறான், உன்னால் அது முடியாதுன்னு. ஆனால் இவனும் சொல்கிறான், இந்த சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணுறேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, கண்டிப்பாக நான் அவனை நல்லா எடுத்து காட்டுறேன்னு சொல்கிறப்போ இவனும் ஆங்கிள்லாம் ஃபிக்ஸ் பண்ணி, சரி நீ இந்த பக்கம் போ, நான் அந்த பக்கம் போகிறேன்னு சொல்கிறான். அதுக்கு ஓகே சொல்லிட்டு அவனும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். இதை ஓப்பன் சேலஞ்சாக பண்ணுவேன்னு அவங்ககிட்ட ஷூராக சொல்கிறான். அந்த ஃபோட்டோகிராஃபர் லைட்டிங் எஃபெக்ட்லாம் பார்த்துட்டு, நான் அந்த பக்கம் போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நான் பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் ஒரு பக்கம் டவுட்டாகவே இருக்குன்றதுனால திரும்ப அவனை எச்சரிக்கிறான், உன்னால் எடுக்க முடியுமா. அதுக்கு அவன் தயங்காமல், என்னால் முடியும் போடா அப்படின்றான். அதை நம்பிட்டு அவனும் போயிடுறான். இவனும் ஆங்கிளுக்கு ரெடி ஆயிடுறான். மனுஷங்களோட வாழ்க்கையை ஒரு சில நிமிஷங்கள் அப்படிங்கிறதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதோ இந்த சீன் தான். அங்கே சந்தோஷமாக ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குற அந்த ஃபோட்டோகிராஃபராக இருக்கட்டும், இல்லை அந்த ஃபோட்டோகிராஃபரை அழகாக படம் பிடிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிற அவனோட ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இப்போ இங்கே நடக்க போகிற இந்த விபத்து தான் என்னுடைய கடைசி நாள், கடைசி நேரம், கடைசி நிமிஷம், ஏன் கடைசி ஒரு சில செகண்ட்ஸ் கூட சொல்லலாம். இதோ இங்கே அலட்சியமாக ஃபோன் பேசிட்டே வண்டி ஓட்டிட்டு வரேன்னு அவனுக்கு தெரியாது அனந்த ஒரு உயிர் போக போகுது அப்படின்னு. அவனோட மெத்தனை போக்குனால நல்லா வாழ வேண்டிய ஒரு ஜீவன் சம்பந்தமே இல்லாமல் இப்படி அல்பாயுசில் போயிட்டானு வருத்தப்பட்டு எந்த ஃபோட்டோ ஷூட்னால அவன் ஃப்ரெண்டு சத்தானோ அவன் விரும்பின அதே ஃபோட்டோகிராஃபியை வெறுக்க ஆரம்பித்தான். இப்போ வரைக்கும் வெறுத்துட்டு தான் இருக்கான். அவனால் விதி மேலே பழி போட முடியல, ஏன்னா அவன் ஃப்ரெண்டு சத்ததுக்கு காரணம் அவன் தான் நினச்சி குற்ற உணர்ச்சியோடவே வாழ்ந்துட்டு இருக்கான். அவனோட முடிவு இன்னும் கடைசி ஒரு சில நிமிஷம் தான் அப்படின்னு அவனுக்கே தெரியும். இப்போ கூட அவன் ஃப்ரெண்டு மட்டும்தான் அவனோட மெமரிஸில் இருக்கான். அவன் ஃப்ரெண்டு போன இடத்துக்கு அவனும் போயிடுவான்.